கொலநாட்டில் போய் அந்த வாட்ச்மேனை கட்டி வாயெல்லாம் போட்டுட்டு உள்ளார போய் ஜன்னலை உடைச்சி அங்கே ஒன்றும் பணம் காசு இருக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அங்கே போய் என்னத்தை ஃபைலை தேடினாங்கள்ல, அது யார்? எம்எல்ஏக்களை பற்றி, கட்சியில் உள்ள மாவட்ட செயலாளர்கள், மந்திரிகளை பற்றிய அம்மா கேட்டிருக்க ரிப்போர்ட்டெல்லாம் போயஸ் கார்டனில் இருக்கும். நான் நிறையா கிழிச்சு போட்டிருக்கேன். நானும் டாக்டர் வெங்கடேஷும் அம்மா ரூமில் இருந்தெல்லாம் கிழிச்சு போட்டோம். ஏன்னா அவர்கள்லாம் அவர்களுடைய வாழ்க்கைக்கே அதை நாங்கள் அது மாதிரி பிளாக்மெயிலர் கிடையாது. அதெல்லாம் படித்து பார்த்து சிரிச்சிட்டு நானும் எனது டாக்டர் வெங்கடேஷும் எல்லாத்தையும் கொளுத்தி போட்டோம். ஏன்னா அது அம்மா அவர்களுக்கு ஃபைலில் வச்சுருந்ததெல்லாம் அக்கா ரூமில் இருக்குப்பா, அதெல்லாம் பாருங்கள், தேவையில்லாதெல்லாம் நீக்கிடுங்கன்னாங்க. அதில் நிறைய பேர் அமைச்சர்களாக எல்லாம் இருந்தவங்க, அவங்களுடைய வண்டவாளங்கள்லாம் அதில் இருந்துச்சு. அதெல்லாம் கிழிச்சு போட்டிருக்கோம். அதுபோல் கொடநாட்டிலையும் இருக்குன்னு யாரோ போய் சொல்லியிருக்கான், எல்லாம் பயமுறுத்தி இருக்காங்க. அவங்க போய் அந்த குறுக்காவை கட்டி போட்டு உள்ளார போய் ஜன்னலை உடைச்சிட்டு உள்ளார போனது. அவர் சொல்கிறாரு பழனிசாமி, இவர் என்னமோ வன்மமாக சொல்கிறாரு அண்ணன் செங்கோட்டையன்னு. அதில் எத்தனை பேர் செத்தாங்க? அங்கே உள்ள அந்த ஒரு இவன் இந்த ஆப்ரேட்டர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான். அந்த டிரைவர் கனகராஜ் கொல்லப்பட்டார். இன்னொன்று அந்த யாரோ கேரளாவிலேருந்து வந்தாங்களே அவங்க வண்டிகள்லாம் இதெல்லாம் இதுக்கு பெனிஃபிஷியரி யாராக இருக்க முடியும்? அங்கே போய் உள்ளார போய் யார் ஆட்சியில் நடக்குது? அது அந்த சூழ்நிலையை பாருங்கள். எங்கள் சித்தி ஜெயிலில் இருக்காங்க. நானும் 17ஆம் தேதி என்னை கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க. என்னை கட்சி விட்டு நீக்கியதுனால அவர்களுக்கு இன்னும் பயம் அதிகமாகிடுச்சு. இந்த ஃபைலெல்லாம் எடுத்து டிடிவி வெளியில் விட்டுடலாம், ஏன்னா அவர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த முட்டாள்களுக்கு தெரியவில்லை. எல்லாம் போயஸ் கேட்டலில் தான் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் அதுக்கு முன்னாடியே கிழிச்சு போட்டோம். எங்களுக்கு அதெல்லாம் வைத்து யாரையும் பயமுறுத்தணுங்கிற கேவலமான புத்திலாம் எங்களுக்கு கிடையாது. என்றைக்குமே டிடிவி பழனிசாமிக்கு சிம்ம சொப்பனம் தான். அதை ஒன்றி நான் அதில் வச்சுக்கேன். ஏன்னா துரோகத்தை வீழ்த்தாமல் நான் யார் தடுத்தாலும் ஓய மாட்டேன். கொடநாடு கொலை கொள்ளையில் ஃபைல் தேடுவதற்காக தான் இபிஎஸ் உள்ள ஆட்கள் அனுப்பினார்ன்ற மாதிரி டிடிவி ஒரு கற்பனைவாதி. அதனால் கற்பனைகளுக்கு தவறி பேசுவார். அதை நம்முடைய சகோதரர் டிடிவி கற்பனைவாதிக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வணக்கம், இது கேள்விக்களம். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இன்று பத்திரிகையாளரை சந்தித்தப்போ எடப்பாடியின் ரகசிய ஆவணங்களுக்காகவே அதை தேடி போயே கொடநாட்டில் கொலை கொள்ளை நடந்தது என்று சொல்லியிருக்காரு. சில தினங்களுக்கு முன்பு தான் அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட, அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட கே.ஏ. செங்கோட்டையன் இந்த இரட்டலை பிரச்சனையை தீவிரப்படுத்தணும், அதை விசாரணையை தீவிரப்படுத்தணும்னு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். பலமுனை தாக்குதல் நடக்கிறதா, எடப்பாடிக்கு நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதா நெருக்கடி, இதுதான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு முன்னாள் அதிமுக எம்பி கே.சி. பழனிசாமி, எழுத்தாளர் ராஜகம்பீரன் அப்பாஸ், சேலம் மணிகண்டன் வழக்கறிஞர், எழுத்தாளர் ச. பாலமுருகன் மற்றும் அமமுகவிலிருந்து முருகானந்தம். அனைவருக்கும் வணக்கம். கேசிபி, நான் உங்ககிட்ட இருந்தால் தொடங்கணும். அதாவது இதில் பெனிஃபிஷியரி யார்? உள்ளே போய் நாங்கள் இருந்த முன்னாடி ஆவணம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்து எடுத்து படிச்சுட்டு சிரிச்சு ஷ்ரெட்டரில் போட்டு ஷ்ரெட் பண்ணிவிட்டு கிழிச்சு எரிச்சிட்டோம். ஆனால் உண்மையிலே ஆவணம் இருக்குதுன்னு நினச்சி எடப்பாடிக்காக தான் போனது. அதோட பெனிஃபிஷியரி யாருன்னு ஒரு கேள்வி எழுப்புறார். இன்னொன்று, இதில் தாவேகா வெர்சஸ் டிஎம்கேக்கு தான் இங்கே போட்டியே, அதிமுக அந்த நிலையை இழந்துருச்சு அப்படின்னு ரெண்டு விஷயம் சொல்கிறார். நேரடியாக கொடநாடு கொலை கொள்ளைக்கு காரணம் இபிஎஸ் தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையை வைக்கிறார். இன்னொரு பக்கம் அதிமுக தன்னோட ரெலவன்ஸை இழந்துருச்சுன்னு ரெண்டு முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கார். நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அவருடைய குற்றச்சாட்டுகளை? அதாவது திரு தினகரன் அவர்கள் போயஸ் கார்டன் இல்லத்தில் இருந்த ரகசிய குறிப்புகளை, அந்த ஃபைல்களை படித்து பார்த்து திரு தினகரன் அவர்களும் டாக்டர் வெங்கடேஷும் நாங்கள் கிழித்து விட்டோம் என்று சொல்கிறாங்க. சட்டப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரிமினல் குற்றம். ஏன்னா அது அரசு சம்மந்தப்பட்டதாக இருந்திருக்கலாம், அல்லது கட்சி சம்மந்தப்பட்டதாக இருந்திருக்கலாம். அப்போ அந்த தடயங்களை, ஆதாரங்களை, இப்போ கொடநாடு கொலை கொள்ளை வழக்குக்கே கூட அந்த ஆதாரங்கள் தேவைப்படுவதாக இருக்கலாம். அப்போ அந்த ஆதாரங்களை, அந்த தடயங்களை அழித்ததற்காக, மறைத்ததற்காக திரு தினகரன் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யணும். ஒன்று. இரண்டாவது, கொடநாட்டில் அந்த நடந்த கொலை கொள்ளைக்கு எடப்பாடி பழனிசாமி காரணம். அது அங்கே இருந்த அந்த ஆவணங்கள் எடப்பாடி பழனிசாமி ஆள் அனுப்பிச்சு அதை எடுப்பதற்கு, கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்தார். இதுதான் அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டுக்கள். அந்த கொடநாடு எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் இன்றளவுக்கும் திருமதி சசிகலா அவர்களது கட்டுப்பாட்டில் இருக்கு.
அவரிடத்துல காவல்துறை அதிகாரிகள் வாக்குமூலத்தை வந்து பெற்றிருக்கிறாங்க. அந்த இடத்தினுடைய இன்றைய தேதிக்கு உரிமையாளர் சசிகலா அவர்கள், தினகரனுடைய சொந்த சித்தி. அப்ப காவல்துறை விசாரித்த போது திருமதி சசிகலா அவர்கள் இந்த குற்றச்சாட்டை, எனக்கு இந்த மாதிரி சந்தேகம் இருக்கு என்று அவர் காவல்துறை இடத்துல பதிவு செய்திருக்கிறார்களாம். அடுத்து இந்த சம்பவம் நடந்து 5-6 ஆண்டுகள் வந்து ஆயிருக்கு. திரு தினகரனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கிட்டத்தட்ட 5-6 ஆண்டுகளாகவே உறவு முறை சரியா இல்லை. அப்ப இவர் அந்த கொடநாடு கொலை கொள்ளை சம்பவம் நடந்த பொழுதே இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருந்தார்னா தினகரன் சொல்லுகிற அந்த வார்த்தைகள்ல உண்மை இருக்கு என்று எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அன்றைக்கு இவர் வந்து எதுவுமே சொல்லல. இன்றைக்கு இந்த கருத்துக்களை சொல்றாரு. அது பொது வெளியில ஊடகங்கள்ல சொல்லியிருக்காரு. உடனடியாக அந்த கொடநாடு கொலை கொள்ளையை விசாரிக்கிற அந்த தனிப்படை சிபிசிஐடி இவருக்கு ஒரு சமன் கொடுத்து இவரை அழைத்து அதற்கு உண்டான ஆதாரங்களை கேட்டு பெற்று, அது தினகரன் சொல்லுவது சரியாக இருந்தால் யார் தவறு செய்திருக்கிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க, அப்படி இல்லையா இதுபோல பொய்யான குற்றச்சாட்டுகளையும் ஆதாரங்களை அளித்த, ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, போயஸ் கார்டன்ல இருந்த டாக்குமெண்ட்ஸை நாங்கள் கிழிச்சிருக்கிறோம், அதே போல டாக்குமெண்ட் வந்து கொடநாட்டில் இருக்கும் என்று தான் இந்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப தினகரன் மீது வழக்கு பதிவு செய்யணும். அடுத்து இன்றைய திமுக அரசாங்கம் கிட்டத்தட்ட 2021 தேர்தலில் ஒரு கேள்வி இருக்கு. பப்ளிக் டாக்குமெண்ட் அரசாங்கம் சார்ந்தது, ஒரு முதலமைச்சர் என்ற முறையில் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு இருந்தாலோ, இல்லை ஏதோ ஒரு குற்றம் சம்பந்தப்பட்ட சாட்சியங்களோ இல்லை தடயங்களோ அது சம்பந்தமா இருந்தால் நீங்கள் சொல்வது போல வந்து கிரிமினல் வழக்கு பதிவு செய்யலாம். அது என்னன்னே நமக்கு தெரியாது. அது வந்து உளவுத்துறையோ இல்லை காவல்துறை அதிகாரிகளால் வந்து சேகரிக்கப்பட்ட சில தகவல்னு தான் அவர் சொல்றாரு. ஒரு கிரீன் பைல்ல வச்சிருந்தாங்க, அவருடைய வண்டவாளங்கள் எல்லாமே நாங்கள் படிச்சு சிரிச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உளவுத்துறைங்கிறது சசிகலா குடும்பத்தோட பிரைவேட் கம்பெனி அல்ல, பிரைவேட் ஏஜென்சி அல்ல, அது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அந்த உளவுத்துறை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அனுப்பிய அந்த குறிப்பு, அது அரசாங்கத்தினுடைய சொத்து, அரசாங்க ஆவணம் அது. அடுத்து அந்த ஆவணத்தை இவர் கிழித்திருக்கிறார், அதை ஒத்துக்கொள்கிறார், பொதுவெளியில் அவர் வந்து ஒத்துக்கொள்கிறார். அந்த ஆவணங்களை ஒரு கொலை குற்ற வழக்கோடு தொடர்பு படுத்துகிறார். அப்ப தொடர்பு படுத்தும் போது ஒரு கொலைக்கான தடயங்கள் மறைக்கப்படுகிற பொழுது, அழிக்கப்படுகிற பொழுது அதை செய்தவர்கள் குற்றவாளிகள். அப்ப திரு தினகரன் அவர்கள் மீது இந்த தனிப்படை விசாரணை வந்து நடத்தணும். அடுத்து இந்த அரசாங்கம், இன்றைய திமுக அரசாங்கம் சென்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது தமிழ்நாட்டு மக்களிடத்தில் ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள்னு. இன்றைக்கு வரைக்கும் 5 ஆண்டு காலத்தை, 4.5 ஆண்டு காலத்தை இந்த அரசாங்கம் முடித்திருக்கிறது. எந்த விதமான ஒரு 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 முக்கியமான ஒரு கட்டத்தை அது எட்டலை. அரசியலுக்காக மட்டுமே இன்றைய திமுக அரசாங்கம் அதை பயன்படுத்தி கொள்கிறது. அதே போலத்தான் சென்ற முறை தேர்தல் பிரச்சாரத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு, 14 அமைச்சர்கள் மீது நான் ஆதாரப்பூர்வமாக கவர்னர் இடத்துல குற்றச்சாட்டு கொடுத்திருக்கிறேன், நாங்கள் ஆட்சி, அந்த பிரச்சனைக்கு திருப்பி வருவோம். அடுத்த சுற்றுல திருப்பி வர்றேன் திரு கேசிபி, நான் திருப்பி வர்றேன். நான் உங்களோட முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். திரு முருகானந்தம், இது வந்து ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி, அவருக்கு வந்து இபிஎஸ் மேல இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி, அதனால இந்த மாதிரி குற்றச்சாட்டை வந்து சொல்றாரு. இருந்திருந்தா முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானே. இப்போ இவர் மீது வந்து ஆவணத்தை அளிச்சதுக்கு கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும், அதே போல இவரை விசாரிக்கணும் கொடநாடு வழக்கில் என்ற குற்றச்சாட்டு வைக்கிறார் இல்லையா. திரு கேசி பழனிசாமி அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவர் மீது உள்ள வெறுப்பை இதன் மூலம் காட்டிக்கொள்கிறார். யார் மீது? திரு டிடிவி தினகரன் அவர்கள் மீது உள்ள கோபமாக இருக்கலாம், அரசியல் கருத்து வேறுபாடாக இருக்கலாம். அதாவது போயஸ் கார்டன் என்பது திருமதி சசிகலா அம்மையார் அவர்களோடு கட்டுப்பாட்டில் இருந்தது. சில முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் மீது புகார் கடிதங்கள் வரும், பொய் புகார் கடிதங்கள் வரும், மொட்டை பெட்டிஷன் என்று சொல்லுவோம். அதையெல்லாம் திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் உண்மை நிலை என்ன, பொய் நிலை என்ற நிலையை ஆய்வு செய்ய சொல்லி படிக்க சொல்லி இருக்கிறார்கள். உண்மையான தகவலை அப்பொழுது இருந்த மறைந்த திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்களிடம்
எடுத்து சொல்வதற்காக படிக்க சொல்லியிருக்கிறார். இல்லையா? அதில் டிடிவி வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல தெளிவா தானே சொன்னாரு. உளவுத்துறையில காவல்துறையிலிருந்து வரக்கூடிய கிடைக்கப்பெற்ற தகவல்களை தான் நாங்க வந்து கிரீன் ஃபைல்ல போட்டு சேமிச்சு வச்சிருந்தோம்னு சொன்னாரு. அதாவது அரசு சம்பந்தப்பட்டதல்ல, பொதுமக்கள் சம்பந்தப்பட்டதல்ல, கட்சிக்காரர்கள் சம்பந்தப்பட்ட புகார் கடிதங்கள், பெட்டிஷன்கள், அது தனி இயக்கம், கட்சி சம்பந்தப்பட்டது. அதில் பொய் இருக்கலாம். ஆவணம் என்பது வேற. அதாவது உளவுத்துறை மூலமா எதுக்கு சிஎம்க்கு வருது? உளவுத்துறை மூலமா சிஎம்க்கு காவல்துறையில இருந்து வருதுன்னா அரசாங்கத்தோட கரஸ்பாண்டன்ஸ். அப்பொழுது பொதுமக்கள் 2 இடத்திற்கு புகார் அனுப்புவார்கள். ஒன்று தலைமைச் செயலகத்திற்கு, முதலமைச்சர் தனி பிரிவு, அல்லது முதலமைச்சர் இல்லத்திற்கு. முதலமைச்சர் இல்லத்திற்கு வரக்கூடிய கடிதங்கள் ஆவணங்கள் அல்ல. ஆவணங்கள் என்பது பத்திரங்கள் போன்றவைகள் தான் ஆவணங்கள். புகார் கடிதங்களை கிழித்திருக்கிறேன் என்று கருத்தில் தான் அவர் சொல்லியிருக்கிறார். அதில் பொய் இருக்கலாம், உண்மை தன்மை இல்லாமல் இருக்கலாம், அது நகைச்சுவையாக இருந்திருக்கலாம், அல்லது ஒருவரை பழி வாங்குவதற்கு எழுதப்பட்டதாக இருக்கலாம். அதை தான் கிழித்திருந்தேன். ஜெயலலிதா அம்மையார் அவர்களிடம் பொய்யான புகார் கடிதம் உளவுத்துறையிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய வண்டவாளங்கள் எல்லாம் பெறப்பட்டது. அதைத்தான் நாங்க படிச்சு பார்த்து சிரிச்சுட்டு ஷ்ரெட்டர்ல போட்டுட்டு அதை அதுக்கப்புறம் எரிச்சு. அதாவது வண்டவாளங்கள் என்ற பல விஷயங்கள் இருக்கலாம். அதாவது என்ன அந்த வார்த்தைகளை மாறலாம், ரகசியங்கள் இருக்கலாம், சில பொதுவெளியில் பேச முடியாத பிரச்சனைகள் இருக்கலாம், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா கூட இருக்கலாம். அதையெல்லாம் கிழித்து விட்டேன் என்று தான் சொல்லியிருக்கிறார். இந்த கொடநாடு வழக்கிற்கும் போயஸ் கார்டனருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இவர் சித்தரிக்கப்படுகிறார். இந்த கொடநாடு சம்பந்தப்பட்ட வழக்கு என்பது தனிப்பட்ட வழக்கு. அது எடப்பாடி பழனிசாமி அவர்களை தீவிரமாக விசாரிக்க வேண்டும். கொடநாடு கொள்ளை நடந்தது 2017ஆம் வருடம் ஏப்ரல் 24ஆம் தேதி. அதற்கு முன்பு பல முறை மறைந்த கனகராஜ் அவர்கள், மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் அவர்களோட ஓட்டுநர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்திருக்கிறார். தலைமை செயலகத்தில் சந்தித்திருக்கிறார். அவருடைய முகாம் அலுவலகத்தை சந்தித்து இந்த கொடநாடு கொள்ளை சம்பவத்திற்கு 1 மாதத்திற்கு முன்பு அந்த சிசிடிவி கேமரா என்ன அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க? அதாவது கொடநாடு கொள்ளை வழக்கை, கொலை வழக்கை எடப்பாடி பழனிசாமி தான் கனகராஜ் மூலியமா ஏவி இருக்கிறார். எனக்கு நன்றாக தெரியும். நான் நன்றாக அறிந்தவன். நீங்க சொல்ற ஸ்டேட்மென்ட்க்கு நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். ஆன்கோயிங் மர்டர் கேஸ் அண்ட் ராபரி இன்வெஸ்டிகேஷன். திரு கனகராஜ் அவர்களுடைய செல்போன் உரையாடலை ஆய்வு செய்ய வேண்டும். கொள்ளைக்கு முன்பு கனகராஜ் அவர்கள் முதலமைச்சர் முகாம் அலுவலகத்திற்கு அப்பொழுது எடப்பாடி வீட்டுக்கு வந்திருக்கிறாரா, தலைமை செயலகத்திற்கு வந்திருக்கிறாரா என்பதை இந்த கொடநாடு கொள்ளை வழக்கு டீம் ஆய்வு செய்ய வேண்டும். வந்திருக்காரு நீங்க குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. சிசிடிவி எடுத்து ஆய்வு செய்ய வேண்டும். நான் வந்திருக்கலாம், வந்திருக்கலாம், ஆய்வு செய்ய வேண்டும். அது இல்லை என்று விசாரணை ஆணையம் தெரிவிக்க வேண்டும். முகாம் அலுவலகத்தில் சந்தித்திருக்கலாம், தலைமை செயலகத்தில் சந்தித்திருக்கலாம். அனுமானத்துல போற போக்குல வந்து ஒரு முதலமைச்சரை வந்து ஒருத்தர் கொலையுண்டவர் இல்லைன்னா வந்து மரணமடைந்தவர் வந்து சந்திச்சு போனாலும் சும்மா சொல்ல முடியுமா? அதற்கு பிறகுதான் இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருக்கிறது. கனகராஜோட முழு அந்த பயண பட்டியல், கொலைக்கு முன்பு கொள்ளைக்கு முன்பு உள்ள பயண பட்டியல், அந்த தொலைபேசி உரையாடல்களாம் ஆய்வு செய்ய வேண்டும். குறிப்பாக தலைமை செயலகத்தில் உள்ள சிசிடிவி கேமரா, அப்பொழுது முகாம் அலுவலகத்தில் இருந்த சிசிடிவி கேமராவெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும். கேட்போம். திரு மணிகண்டன், அதாவது அந்த ஏப்ரல் 24 அன்று கொடநாட்டில் கொள்ளை நடப்பதற்கு முன்பு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கனகராஜ் வந்து சந்திச்சுட்டு போயிருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறார். ஆய்வுக்கு உட்படுத்தணும், அவரோட தொலைபேசியில் உரையாடி இருக்காரு, அதற்கான சான்றுகளாக இருக்கு, ஆய்வுக்கு உட்படுத்தணும், திரு எடப்பாடி அவர்களை விசாரிக்கணும் இந்த சம்பவத்தில் அப்படின்னு சொல்லி இந்த குற்றத்தில்னு சொல்லி நேரடியாகவே குற்றச்சாட்டை வைக்கிறாரு. சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற லட்சக்கணக்கான பேரில் அதிமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவு சேர்ந்த இன்பத்துறை மற்ற நிர்வாகிகள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அமமுக சார்பாக பேசப்பட்ட நபர் முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு அவதூறான ஒரு போலீஸ், திராவிட போலீஸ் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 4.5 ஆண்டுகளாக விசாரணை பண்ணி அதில் எந்த விதத்திலையும் முகாந்திரமோ திரு எடப்பாடி பழனிசாமி பேரோ இல்லாமல் ஒரு கற்பனையாக இப்படி ஒன்று சொல்லியிருக்கிறார். இதை நீங்கள் கருத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட்டுங்க. ரெண்டாவது ஒரு விஷயத்துக்கு வரங்க. ஐஎஸ் ரிப்போர்ட், ஒரு முதலமைச்சருக்கு போகக்கூடிய போலீஸ் துறையோட ஐஎஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்த காலத்தில் ஐஎஸ் ரிப்போர்ட்டை தன்னுடைய மனைவி கிட்ட கூட அவர் காட்ட மாட்டார் அப்படின்னு நான் செய்தித்தாளில் படித்தது உண்டு. அதுதான் அவங்க அரசு நடத்தக்கூடிய உண்மையான அந்த இந்திய அரசமைப்பின் மேலே நம்ம எடுத்திருக்கிற உறுதிமொழி. இது சொந்த மனைவியோ மகனோ, இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த ஐஎஸ் ரிப்போர்ட் வந்தால் கூட
துணை முதலமைச்சராக இருக்கிற தன்னுடைய மகன்கிட்ட கூட அவங்க காட்ட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் திமுகவாக இருந்தாலும் இது காட்டப்படக்கூடிய நெறிமுறை. எவ்வளோ பெரிய ஆளுமை மேடம் ஜெயலலிதா அவங்களுக்கு வந்த ரிப்போர்ட்டை ஏதோ சர்வ சாதாரணமாக எடுத்து சித்தி படித்தாங்க, அதுக்கப்புறம் நான் படித்தேன், டாக்டர் வெங்கடேஷ் படிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே கிழிச்சு போட்டோம்னு ஒரு சம மனநிலை இல்லாத ஒரு மனிதர் இன்னைக்கு மீடியாவை கூப்பிட்டு இப்படி பேசியிருக்கார் அப்படின்னா, திரு கேசி பழனிசாமி சொன்ன மாதிரி இந்த விஷயத்தில் நான் ஒத்து போகிறேன். உடனடியாக அவருக்கு சம்மன் பண்ணணும். அந்த இதை கொடநாடு கொலை வழக்கு விசாரிக்கிறாங்களா, அவரை சம்மன் பண்ணி இது உண்மையா. ரெண்டாவது, ஒரு மறைந்த மேடம் ஜெயலலிதா அவர்களை எவ்வளோ கொச்சப்படுத்துகிறாங்க. இரும்பு மனுஷி அப்படின்னு போற்றப்படக்கூடிய ஜெயலலிதா மேடம் அவங்க தனக்கு வந்து ஐஎஸ் ரிப்போர்ட்டை இந்தா சசி படிச்சுக்கோ, நீங்கள்லாம் பிடிச்சிக்கோ அப்படின்னு நான் விளையாட்டு பந்து மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்களா. எவ்வளோ ஒரு கொச்சைப்படுத்துகிறார், எவ்வளோ வன்மைப்படுத்துகிறார். தான் பிளாக்மெயிலர் இல்லைன்னு வேற இந்த பிளாக்மெயிலர் சொல்கிறாரு. பன்னீர்செல்வம் தனியாக இவரை வந்து சந்திச்சதை வந்து பத்திரிகையாளர் மத்தியில் போட்டு உடைச்சு பன்னீர்செல்வம் மூஞ்சில கறி அப்படின்ன ஒரிஜினல் பிளாக்மெயிலர் தினகரன் அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். எடப்பாடி முருகானந்தம் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார். அம்மையார் ஜெயலலிதா அவர்களே அதையெல்லாம் கொடுத்து வந்து சசிகலா அவர்களை படிக்க சொன்னாங்க. அது வந்து ஒரு வழக்கமா வச்சிருந்தாங்க, அது புகார் கடிதமா கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாருல்ல. அது கவர்மெண்டோட அபிஷியல் டாக்குமெண்டா இருக்கணும்ன்ற தேவையில்லைன்னாரு. ஆனா திரு டிடிவி தினகரன் அவர்கள் உளவுத்துறையிலிருந்து வரப்பட்டதுன்னு தான் அவர் சொன்னாரு. அவர் அம்மையார் சசிகலா கிட்ட அம்மையார் ஜெயலலிதா தான் கொடுத்து படிக்க சொன்னாங்கன்ற குற்றச்சாட்டு சொல்றாருல்ல. ஒரு உளவுத்துறையிலிருந்து வந்த ஒரு குறிப்பிட்ட கலர் கவர் அப்படின்னு தெளிவா அவர் சொல்லியிருக்கிறார். அப்படிங்கிறப்ப அப்பேற்பட்ட ஆளுமை திறன் படைத்த மேடம் ஜெயலலிதா அவங்க ஜஸ்ட் லைக் தட் கொடுத்து இந்தா சசி படி அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த மறைந்த தலைவியை அவங்க பேரை சொல்லி சாதாரண கேசட் வீடியோ கடை வச்சிருந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து பண அதிகாரம் பெற்று ஆட்சி அதிகாரம் பெற்று இன்னைக்கு ஒரு முகவரி பெற்று இருக்கிற அவர்களுடைய ஆதரவாளர்களாக வர்றவங்க எவ்வளோ கொச்சைப்படுத்துறாங்க அப்படிங்கிறது முதல்ல பார்த்துக்குங்க. கொடநாட்டில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதாரங்களாக இருந்தது, அதை தேடி தான் போனார்னா ஒருவேளை அப்படி அவருக்கு அவங்க கற்பனையாக சொன்ன அந்த நபர் சொன்னார் இல்லையா, அப்படி இருந்தால் எடப்பாடி பழனிசாமியோட செலவை துணி கணக்கு மாதம் மாதம் போடுறாரு இல்லைங்களா, அது வேணா இருந்திருக்கும். மளிகை சாமான் வீட்டுக்கு எவ்வளோக்கு வாங்கி போடுறோம் அப்படின்றது இருக்கும். வாங்கின கடனுக்கு கடன்காரனுக்கு மாதம் மாதம் வட்டி எவ்வளோ கட்டுறோம் அப்படிங்கிறது வேணா திரு எடப்பாடி பழனிசாமியோட ரகசிய தஸ்தாவேஜ் வேணா அங்கே இருந்திருக்குங்க. ஒன்று புரிஞ்சுக்குங்க, 2011 அமைச்சராகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. அம்மா மந்திரி சபையில் பார்த்தீங்கன்னா அவர் எடப்பாடியில் ஜெயிச்சு இஸ் எ ஜூனியர் மோஸ்ட் மினிஸ்டர். அவர் வந்து ஜெயிச்சு உள்ள வர்றப்ப 33வது இடத்துல இருந்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி. அதே சமயத்தில் அந்த ஆட்சி நிறைவுறப்ப 2014 பார்த்தீங்கன்னா மூவர் அணியில் ஒருவராக இருந்தவர். மூவர் அணியில் ஏற்கனவே இருந்தவங்க வெளியேற்றப்பட்டு மூவர் அணியில் ஒருவராக இருந்தார். 2016 இறுதியில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் முதலமைச்சராக வந்து தனி விஷயம், அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். எடப்பாடி பழனிசாமி மரியாதைக்குரிய அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் அரசியல் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறாரா? 2வது முறை அம்மா அவர்கள் பதவி ஏற்கிறப்ப நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறைன்னு ஒரு துறையை கூடுதலா கவனித்துக்க சொல்லி கொடுத்த அளவுக்கு ஒரு பேர் வச்சிருந்த எடப்பாடி பழனிசாமி வீழ்ச்சியோ இல்லை துரத்தி அடிக்கப்பட்டாரா பாய்ஸ் கார்டன்ல இருந்து? அவருக்கு ஏதாவது அரசியல் சரிவு இருந்ததா? அம்மா இருக்கிற வரைக்கும் 33வது இடத்துல இருந்த சீனியாரிட்டியில் இருந்த எடப்பாடி பழனிசாமியை 3வது இடத்துல கொண்டாந்து வச்சா இந்த ஒரு இது உங்க முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன் மணிகண்டன். நான் திருப்பி வரேன் உங்ககிட்ட நான் திருப்பி வரேன். திரு பாலமுருகன், அதாவது 2 விஷயங்கள். ஒன்று, அது போன்ற ஒரு அரசு ஆவணமாக இருந்து அதை அழிச்சிருந்தா அவர் மீது டிடிவி மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற குற்றச்சாட்டு ஒன்று. இன்னொன்று, திமுக அரசு 4.5 ஆண்டுகளில் இந்த வழக்கில் பெரிய முன்னேற்றம் காட்டவில்லை அப்படின்ற இன்னொரு விஷயம். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, பல முனையிலிருந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தாக்குதல் தொடுக்கப்படுகிறதா. செங்கோட்டையன் வந்து தேர்தல் ஆணையத்தை அணுகிறாரு, டிடிவி தினகரன் கொடநாடு வழக்கை பற்றி பேசுறாரு, இன்னும் அடுத்தது ஓபிஎஸ் என்ன பேசவிருக்காரு என்று தெரியாது. அப்போ பலமுனை தாக்குதலுக்கு எதிராக தயாராக வேண்டிய நிலையில் இருக்காரா திரு எடப்பாடி பழனிசாமி? 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடந்த கொடநாடு கொலை வழக்கு, அது பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் நேரங்களில் தான் அதிகமாக பேசப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறதா நான் பார்க்குறது. 2021 செப்டம்பர் மாதம் அரசாங்கமானது ஒரு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்லுகின்ற கூடுதல் விசாரணைக்கு உத்தரவிட்டு இருந்தது. அந்த சமயத்திலே பார்த்தீங்கன்னா 103 சாட்சியில் 41 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு இருந்தது நீதிமன்றத்தில். ஆனால் 4.5 ஆண்டு காலமாக அந்த வழக்கில் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் என்றது ஒன்று போன காரணத்தினால் சாட்சி விசாரணைகள் தடைப்பட்டன.
சாட்சிகள் வந்து மீண்டும் விசாரிக்கப்படவே இல்லை. அந்த வழக்கு அப்படியே தேங்கி போயிருக்கிறது. ஏறக்குறைய 8 ஆண்டுகள் ஒரு வழக்காயிருக்கு. ஒரு குற்ற வழக்கில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப காலதாமதப்படுத்துவது என்பது என்ன ஆகுன்னா, அந்த குற்ற வழக்கில் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்காமல் போவதற்கான எல்லா சாத்தியங்களும் அதில் இருக்குது. இப்போ 8 ஆண்டுகள் நீங்கள் வந்து ஒரு வழக்கை காலதாமதப்படுத்துனீங்கன்னா சாட்சிகள் புரள் சாட்சியாக மாறி போய்விடும். சாட்சிகள், சான்றாவணங்கள் எல்லாமே அழிக்கப்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. எனவே ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்வதை வந்து ஒரு மருந்து என்று நினைத்து நாம் வந்து அதை வச்சால் கூட அது வந்து ரொம்ப எந்த ஒரு ப்ரோக்ரஸும் இல்லை. அதில் ஒன்றும் பெரிய ப்ரோக்ரஸ் இல்லை. நிறைய சாட்சிகள் சாகடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் குற்றவாளியாக இருந்தவர்களுடைய குடும்பத்தார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரே நேரத்தில் நடந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரே நாளில் நடந்தது என்று புரிந்து கொள்ள முடிகிறது. ஏதோ ஒரு வகையான ஒரு திட்டமிட்ட ஒரு 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 ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு ஒரு கூட்டம் இதில் இருக்குது அப்படின்னு நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அந்த சட்டத்தின் முன்னால் அவர்களை நிறுத்துவதில் வந்து நாம் தவறே இருக்கோம். இது ரொம்ப இது. எனவே அப்படி இல்லாத ஒரு நிலையில் வந்து நீங்கள் வந்து அது எந்த மனிதராக இருந்தாலும் குற்ற வழக்கில் வந்து தேவையில்லாமல் ஒருவரை பெயரை சொல்வது என்பது அரசியலுக்கு பயன்படுமே தவிர அது வந்து குற்ற வழக்குக்கு வந்து அது எந்த வகையிலும் உபயோகப்படாது என்பது ஒரு வழக்குரைஞராக நான் அதை பார்க்குறேன். அதில் வந்து அது யாராக வேண்டாலும் இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா தேர்தல் சமயத்தில் மட்டுமே நாம் அதை பேசப்படுகிறது. இந்த அதனால தான் இந்த கேள்வி எழுது. ஒரு பலமுறை தாக்குதலா திரு எடப்பாடி மீது என தொடர்ந்து திரு டிடிவி தினகரனோ செங்கோட்டையன் மற்றும் ஓபிஎஸ் எல்லோரும் இணைந்து சொல்வது வந்து அவரை எப்படியாவது வீழ்த்தணும், எடப்பாடி பழனிசாமி தோக்கணும். அப்ப அதற்கான ஒரு யுக்தியா தானா இப்ப கொடப்பாடு பிரச்சனையை பத்திரிகையாளர் சந்திப்புல பேசுறது, செங்கோட்டையன் அவர்கள் கடிதம் எழுதுறது தேர்தல் ஆணையத்துக்கு? அது நிச்சயமாக அது போன்ற ஒன்றைத்தான் நான் புரிந்து கொள்ள முடிகிறது. பொதுவாக எல்லாருமே அப்படி தான் அதை பார்க்க முடிகிறது. அது என்னென்னா, நீங்கள் 4.5 வருஷம் அவரோடு கூட இருந்தீங்க செங்கோட்டையன் போன்றவர்கள். அப்பொழுது அந்த பிரச்சனையை வந்து அவர்கள் பேசுவதற்கு தயாராகலை. டிடிவி தினகரன் இப்பொழுது பேசுகிறார். இப்போ 4.5 ஆண்டுகளாக இல்லை அவர்கள் வந்து அந்த அணியில் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று எல்லோரும் காத்திருந்தார்கள். அப்போது அது வந்து அமைதியாக இருந்தார்கள். அப்போது உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை மறைப்பது என்பது எந்த வகையில் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத கேள்வி இருக்குது. 2வது விஷயம் என்பது பார்த்திங்கன்னா, இதில் வந்து அதிமுக காரர்களுடைய அந்த மந்திரிகளுடைய எம்எல்ஏக்களுடைய அவர்கள் செய்கின்ற ஊழல்கள், அவர்கள் செய்கின்ற தவறுகள் குறித்த பல தகவல்களை வந்து நீங்கள் ஐஎஸ் ரிப்போர்ட்டாக வருது, காவல்துறை இன்டெலிஜென்ஸுடைய ரிப்போர்ட்டு வந்து முதலமைச்சருக்கு வந்து போய் சேரும். அதெல்லாம் வந்து ஆவணங்கள் என்ற பட்டியலில் வராது. அது பெரிய ஆவணங்கள் கிடையாது. அதை டெஸ்ட்ராய் பண்ணுவது என்பது சட்டப்படி குற்றம்லாம் கிடையாது. அது வந்து ஒரு வகையான தகவல். அந்த தகவல் என்பது சட்டத்தின்படி அது நாட் எ டாக்குமெண்ட். எனவே அதை ஒரு முதலமைச்சருக்கான தகவல் பரிமாற்றம். அந்த முதலமைச்சர் அதை எதற்காக வைத்துக் கொள்கிறார் என்றால், தன்னுடைய கட்சியில் உள்ள மந்திரிகளை, தன்னுடைய கட்சியில் உள்ள எம்எல்ஏக்களை மிரட்டி அவர்களை வந்து தனக்கு விசுவாசிகளாக வைத்துக் கொள்வதற்கு மட்டுமே அது பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு பிளாக்மெயில் டாக்டிக்ஸ், அவ்வளோதான். அதை தாண்டி அதில் வேறு ஒன்றும் இல்லை. எனவே அந்த ஆவணங்களை வந்து அதை டெஸ்ட்ராய் செய்வது என்பது அது ஒரு சட்டப்படி குற்றமான ஒரு செயலாக இருக்க முடியாது. அது அவ்வளோதான். அதற்கான எந்த வேல்யூஸும் கிடையாது. அது என்பது கூட அது வந்து ஏறக்குறைய அந்த குடநாடு கொலை நடப்பதற்கு முன்னால் அது டெஸ்ட்ராய் செய்யப்பட்டதாக இன்றைக்கி பேட்டி அளிக்கப்படுகிறது. அதுக்கு எந்த எவிடென்சரி வேல்யூவும் கிடையாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்பது முழுக்க தேர்தல் சமயங்களில் அதை வந்து ஒரு தனிநபரை தாக்குவதற்காக வருகிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, காவல்துறை உண்மையாக இந்த சட்டத்தின் முன்னால் குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கின்றவர்களை சட்டத்தின் முன்னால் நிறுத்துவதில் என்ன தவறு இருக்கிறது, என்ன தடை இருக்கிறது? அது ஒன்றும் என்னால் புரிந்து கொள்ள முடியல. 8 ஆண்டுகள் ஒரு வழக்கை இழுத்தடிப்பதில் வந்து என்ன வகையான நன்மை வரப்போகிறது? இப்போ யாருக்கு அதில் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியும். அப்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு, அந்த இறந்து போன கொல்லப்பட்ட அந்த காவலாளியினுடைய குடும்பத்திற்கு அரசாங்கம் என்ன வகையான நியாயத்தை தரப்போகிறது என்ற ஒரு கேள்வி வருகிறது. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்னா நீங்கள் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும், விசாரிக்கணும். இருந்தால் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனில் புதுசாக வந்து நீங்கள் வந்து அடிஷ்னல் சார்ஜ் ஷீட் போட்டு குற்றவாளிகளை சேர்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா எங்களுக்கு வந்து எதுவுமே ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வரலன்னு சொல்லி நீங்கள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ட்ரையலை வந்து நீங்கள் நடத்தி அதில் வழக்கில் குற்றவாளிகளாக இருப்பவர்களுக்கு தண்டனை வாங்கி தரணும். இப்போ எதுவோ ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கணும். ஒரு ட்ரையலில் வந்து ஒரு ப்ரோக்ரஸை வந்து காட்டியிருக்கணும். எதுவுமே இல்லை. அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, ஒருவர் இறைத்துக் கொள்வதற்காக கொடநாடு என்பது பயன்படுகிறது. அதாவது அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட டு செட்டில் ஸ்கோர்ஸ், அவரை வந்து அன்பாப்புலர் ஆக்கணும், அவருக்கு எதிராக வந்து ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் யுக்தின்ற விஷயத்தை
அவர்கள் 3 பேருமே வந்து அதில் ஒரு ஒத்திசைவு இருக்குது அவர்களுக்குள்ள கருத்தியல் ரீதியாக. அடுத்தது வந்து அம்மையார் ஜெயலலிதா இந்த விஷயத்தில் முக்கியமானது, அம்மையார் ஜெயலலிதா திரு டிடிவி தினகரனுடைய ஒப்புதல் படி பார்த்தோம்னா பல விஷயங்கள் அவர்கள் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் பற்றி வரப்பெற்றது, வண்டவாளங்கள்லாம் தெரிஞ்சது. ஆனால் நடவடிக்கை எதுவுமே எடுக்காமல் வைத்திருந்தாரா என்ற விஷயம் ஒன்று. அமைச்சர்களுடைய வண்டவாளங்கள்ன்றது எதை சொல்கிறாங்கன்னு தெரியாது. இன்னொன்று, காவல்துறைக்கு என்ன தடை இருக்கிறது நடவடிக்கை எடுப்பதற்கு? 4 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. அது ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு போகிற போதெல்லாம், வழக்கினுடைய ஒரு சாராம்சம் வந்து அவரை சிறைக்கு அனுப்புகிற போதெல்லாம், ஒரு தற்காலிக முதலமைச்சராக எப்படி ஓபிஎஸ் பதவி ஏற்றுக்கொண்டாரோ அதே மாதிரியான அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமியை அவர்கள் ஒரு தற்காலிக முதலமைச்சராக கருதி தான் அந்த கூவத்தூரினுடைய அந்த ஏல திருவிழாவிலே அவர்கள் அதை தேர்ந்தெடுத்தார்கள். அது ஜனநாயக முறைப்படி என்று நம்ம சொல்ல முடியாது. ஏறத்தாழ வந்து மக்கள் தேர்வு செய்யவில்லை அவரை முதலமைச்சராக. அப்ப அதற்கு பின்னால் என்ன விதமான ஒப்பந்தத்திலே என்ன ரகசிய ஒப்பந்தம் அதற்குள்ளே இருக்கிறது? எதை தேடி வந்து அவர் வந்து கொடநாடு எஸ்டேட்டினுடைய ரகசிய பிரமாணங்களை தஸ்தாவேஜுகளை கைப்பற்றுவதற்காக எதற்காக வந்து அவர் முதலமைச்சராக இருக்கிற போது, அவர் கட்டுப்பாட்டிலே காவல்துறை இருக்கிற போது, அந்த பகுதிகளிலே திடீரென்று மின்சாரம் நிறுத்தப்படுகிறது, காவல்துறை யாரையும் அந்த பகுதியிலே போகக்கூடாது என்றே தடுக்கிறது. அதற்கு பின்னால் காவலாளிகள் வந்து கட்டப்பட்டாங்க, கொலை செய்யப்பட்டாங்க. முக்கியமான சாட்சியங்களாக இருந்தவங்க, ஜெயலலிதாவின் ஓட்டுநராக இருந்தவங்க எல்லாருமே வந்து மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டாங்க. விபத்துல டிடிவி தினகரன் ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா, அவர் பேட்டியில் கூட, அங்கே எந்த ஆவணமும் இல்லை, நாங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம், அது கூட தெரியாமத்தான் வந்து எடப்பாடி வந்து அங்கே ஆள் அமைச்சிருக்காரு எடுக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாரு. இல்ல அப்ப அவர் சொல்றது, அப்ப இது எந்த ஆவணம்னு அவர் குறிப்பிடல. அது ரொம்ப சூசகமா சொல்றாரு. அது என்ன விதமான ஆவணம், இவர்கிட்ட ஏதாவது எழுதி வாங்கி இருக்கிறாங்களா, என்ன விதமான விஷயங்களை வந்து அவர்கள் வந்து என்ன நீங்க சொல்றது வந்து அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு அப்புறம் எழுதி வாங்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்ங்கிறீங்களா? ஆமா, அவர் பதவி ஏற்றது என்ன அடிப்படையில், எந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையிலே அவர் பதவி ஏற்றுக்கொண்டார், என்ன நிர்பந்தங்களை விதித்திருந்தார்கள், என்ன நிபந்தனை விதித்திருந்தார்கள், அதற்குள்ள ஒரு மர்மம் முடிச்சு அவிழ்க்கப்படாமல் இருக்கிறது. அதைத்தான் அவர் சூசகமா என்ன சொல்றாருன்னா, நீ தேடி போன இடத்துல அது கிடையாது, அந்த டாக்குமெண்ட் கிடையாது, அது போயஸ் கார்டன்ல தான் இருந்துச்சு என்று அவர் சொல்வதன் மூலமாக இவர்களுக்குள்ள என்ன ஒப்பந்தம் செய்யப்பட்டது என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அப்புறம் வந்து எழுத்தாளர் வழக்கறிஞர் பாலமுருகன் சொல்ற போது ஒரு விஷயத்தை சொன்னாரு, ஏன் வந்து இந்த வழக்கு இழுத்தடிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் கேட்கிறாரு. அவருக்கு தெரியாததில்லை, இருந்தாலும் நான் சொல்றேன். ஏறத்தாழ அவர் முதலமைச்சராக காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற போதே முக்கியமான தடயங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டு விட்டது. அந்த வழக்கை அடுத்த கட்டத்திற்கு நடத்துவதற்கான முகாந்திரம் இல்லாமல் தடயங்கள் அளிக்கப்பட்டதுனால அதுல அந்த வழக்கிலே நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. அதனாலதான் அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரல. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அவர் வந்து தற்காலிகமாக தான் அந்த இடத்திற்கு வந்தாரு, சசிகலா தான் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்திருக்க வேண்டும் என்கிற நிலைமையை இல்லாமல் செய்து விட்டார்கள். கட்சி வந்து வேறொருவருடைய கட்டுப்பாட்டுக்கு போய்விட்டது. சசிகலா சிறைக்கு போனதோட கட்சியை அவர் கைப்பற்றி விட்டார். அவர் அதே போல அவருடைய உடன் இருக்கக்கூடியவர்கள், அந்த கட்சிக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையுமே அவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஓபிஎஸ்ஆ இருக்கலாம், யாராக இருக்கலாம், எல்லாரையும் கலட்டி விட்டாரு. இப்ப செங்கோட்டையனும் தனக்கு போட்டி தலைமையாக யாருமே வந்துவிடக்கூடாது, பொதுச் செயலாளருடைய இடத்தை நோக்கி யாரும் நகரக்கூடாது, தன்னுடைய இடத்திலே மட்டும்தான் தலைமை பொறுப்பு இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒற்றை தலைமை என்கிற அடிப்படையில் தன்னை தவிர்த்து விட்டு யாரும் தன்னுடைய இடத்திற்கு வந்துவிடக்கூடாது, தன்னுடைய பொறுப்புக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக எல்லாரையும் நிராகரிக்கிற, எல்லாரையும் புறக்கணிக்கிற, எல்லாரையுமே அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி அவர் நகர்றாரு. அதனால இது முழுக்க உட்கட்சி சண்டை தான். இந்த உட்கட்சி சண்டையில அவர்களுக்கு வந்து தலைமை மீது அதிருப்தி இருக்கிறது. இந்த தலைமையை அப்புறப்படுத்த முடியவில்லை. அதற்காக அவர்கள் வேறு வேறு அவதாரங்கள் எடுக்கிறாங்கன்னு தான் நான் இதை பார்க்கிறேன். அதாவது இபிஎஸ் டீஸ்டபிளைஸ் பண்றதுக்காகத்தான் டிடிவி, செங்கோட்டையன், ஓபிஎஸ் இது மாதிரி ஒவ்வொரு யுக்தியா கையில் என்னன்னா, யாரையும் அரவணைத்து வந்து கொண்டு போகக்கூடிய ஆற்றல் அவரிடத்துல இல்ல. தன்னை எதிர்த்து அரசியல் செய்தவர்களை ஜானை அணி, ஜெயலலிதா அணி என்று எம்ஜிஆர் மறைந்த போது ஏற்பட்ட கட்சி குழப்பத்திற்கு தனக்கு எதிராக இருந்தவர்கள் அத்தனை பேரையுமே ஒரு கட்டத்துக்கு மேல ஜெயலலிதா தன்பால் ஈர்த்து கொண்டார். தன்னுடைய ஆதரவாளர்களாக, தனக்கு எதிரணி கட்டியவர்களை எல்லாம் தன்னுடைய ஆதரவாளர்களாக ஒரு கட்டத்திற்கு மேல அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏற்றுக்கொள்வதற்கான தன்னம்பிக்கை இவரிடத்துல இல்ல. இவர்களை கட்சியிலே கொண்டு வந்து இணைத்தால் தன்னுடைய பொறுப்பை தட்டி பறித்து விடுவார்களோ, தன் பொதுச் செயலாளர் பதவியை பறித்து விடுவார்களோ, தனக்கான இந்த முக்கியத்துவம், அவர் சேலம் மணிகண்டன் சொன்னார்ல, 33வது இடத்துல இருந்தோம், முதல் இடத்துக்கு வந்திருக்கிறோம், மறுபடியும் கீழே தள்ளிடுவாங்களோ என்கிற அச்சத்தின் காரணமாகத்தான் இது செய்கிறாரே தவிர அவர் வந்து இதை அரசியலாக வழிநடத்துவதற்கு, கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு அவரால் முடியல.
அவரால் கூட இருக்கிற எல்லாரையுமே அவர் வந்து அப்புறப்படுத்துகிற வேலையை மட்டுமே செய்கிறாரு. அதனால இவர் ஒரு ஆக்க சக்தியாக மாற முடியாமல் அழிவு சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறார்னு நான் நினைக்கிறேன். அப்போ டிடிவி தினகரன் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, இப்போ ஏடிஎம்கே தன்னுடைய வந்து நிலையை வந்து இழந்துருச்சு. இப்போ திமுகவிற்கும் தாவேக்காவிற்கும் விஜய் கட்சிக்கு மட்டும்தான் வந்து இப்போ போட்டி, அந்த நிலைக்கு சுருங்கிடுச்சுன்னு சொல்ற அந்த கூற்றை வந்து நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதை ஏற்க முடியாது. ஏன்னா தாவேக்கா என்கிற கட்சிக்கு வந்து கட்டமைப்பு கிடையாது, நிர்வாகம் கிடையாது. இப்போ நீங்க வந்து கரூர் சம்பவத்திலே கூட விஜய் ஒருவருக்கு வேண்டுமானால் கூட்டம் கூடும், அவர் தப்பிச்சு போயிட்டாருன்னு கூட வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் என்ன கூட்டம் வரப்போகுது? ஆதவ் அர்ஜுனாவுக்கும் நிர்மல் குமாருக்கும் புஷி ஆனந்துக்கு என்ன கூட்டம் வரப்போகுது? அப்போ இரண்டாம் கட்ட தலைவர்களே கூட ஒரே ஒரு சம்பவம் நடக்கிற ஒரு ஒத்த எஃப்ஐஆர்ல மொத்த கட்சியுமே ஒரு மாசம் காணா போச்சு. அதனால அதை கட்சி கணக்கிலே நான் சேர்க்கல. அது ரசிகர் மன்றம், அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு முயற்சி செய்கிற போது 3வது சனிக்கிழமையே முட்டுச்சந்தில மாட்டிக்கிருச்சு கரூர் நெரிசல்ல. அது அரசியல் கட்சியாக கருதவே முடியாது. அது வந்து ஒரு ஃபேஷன் ஷோ நடக்கிறது மாதிரி, ஒரு சினிமா நடிகனை பார்ப்பதற்கான ஒரு கூட்டம். இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் 10 லட்சம் பேர் திரண்டாங்க. எத்தனை தலைவர்கள் அது மூலமா உருவானாங்க, எத்தனை இயக்கம் வந்து தொடர் செயல்பாட்டுக்குள்ளே போனது, அதனுடைய வழிகாட்டுதலாக. இப்போ மாணவர் போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த போது அது திராவிட இயக்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவர்களை வந்து அடையாளம் காட்டியதுல அந்த வரலாறு இருக்குல்ல, அது மாதிரி ஒரு வரலாறு ஏன் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஏற்படவில்லை? ஏன் வந்து மெரினாவினுடைய புரட்சியின் வழியாக அப்படி ஒரு கட்டமைப்பு உருவாகவில்லைன்னு ஒரு கேள்வி இருக்கு. கூடினார்கள் கலைந்தார்கள் என்கிற இடத்துல தான். அப்ப நீங்க சொல்றது அதே இடம் தான் இது தாவேகாவுக்கு போறோம். அப்ப நீங்க சொல்றது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இப்ப இருக்கக்கூடிய அதிமுக ஒரு கட்டமைப்பு, ஒரு கட்சியாக கட்டமைப்பெல்லாம் அதே போல வலுவா தான் இருக்கு. ஆனா தலைமை தான் கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு கேட்போம். மீன்வெளி இது சம்பந்தமாக மக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்டிருந்தோம். திரு எடப்பாடி பழனிசாமி தொடர்பான ரகசிய ஆவணங்களை தேடவே கொடநாட்டில் வந்து கொலை நிகழ்த்தப்பட்டதா அப்படின்ற திரு டிடிவி தினகரனுடைய கூற்று சரியா தவறா இல்லை கருத்தில்லை என்று 3 இது கேட்டிருந்தோம். சரி என்று 83% மக்களும், தவறு என்று 13% பேரும், கருத்தில்லை என்றும் 4% பேரும் கூறியிருக்கிறார்கள். கருத்துக்குரிய மக்களுக்கு நன்றி. திரு கேசிபி, இந்த மக்களுடைய கருத்துக்கு சேர்த்து பதில் சொல்லிடுங்க. இதற்கிடையில பொதுவான ஒரு விமர்சனம் என்னன்னா, அதிமுக ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த தலைமையை வந்து பொறுப்பை வந்து அவர் சரியா அலங்கரிக்கல, அதற்கான பக்குவம் அவர்கிட்ட இல்லை, அனுசரித்து போகக்கூடிய பக்குவம் இல்லை, அதனால தான் இது போல நடக்குது. அதற்கு எதிர்வினையாக இவர்கள் தொடர்ந்து அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காங்க, அந்த 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 காரணத்தினால்தான் இந்த சர்க்கிள் அதிமுகவிற்கு ஏற்படுது அப்படின்னு சொல்றாருல்ல. அதாவது என்டிஏ கூட்டணியில் பாஜகவோட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணைந்ததற்கு பிறகு தினகரன் தன்னுடைய முதல் பேட்டியிலேயே நாங்கள் ஏற்கனவே என்டிஏல இருக்கோம், எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து அதில் வந்து தன்னை இணைத்து கொண்டு இருக்கிறார், அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு நானும் பிரச்சாரம் செய்வேன் அவர்கள் அழைத்தால், இது சொன்னது இதே தினகரன். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளலை. அப்போ தினகரனை பொறுத்த வரைக்கும் அந்த என்டிஏ கூட்டணியில் தினகரன் இணைத்து கொள்ளப்படவில்லை என்பதால் வர்ற அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் இது போன்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். ரெண்டாவது, திரு அப்பாஸ் அவர்கள் சொன்னதை போல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல ஜெயலலிதா அம்மாவை போல எல்லோரையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து ஒரு வலிமையான அதிமுகவாக தேர்தலை சந்திக்கிற பொழுது நம்ம வந்து பிள்ளையார் சொல்லி போடணுங்கிறது இல்லை. மாற்று இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்க அவங்க வந்து நம்மளை ஆட்சிக்கு கொண்டு வருவாங்க என்று எதிர்பார்க்க வேண்டியது இல்லை. ஒரு திராவிட இயக்க வரலாற்றில் இன்றைக்கு ஒரு நல்ல எதிர்க்கட்சியாக அதிமுக இன்னும் வலிமையாக களத்தில் இறங்கி பயணிக்கிற பொழுது விஜய் இல்லாமலே, தாவேகா கூட்டணி இல்லாமலே அதிமுக ஆட்சி அமைக்க வந்து முடியும். ஜெயலலிதா அம்மா காலத்துல அது போலத்தான் நீங்க சொல்லக்கூடிய 2 விஷயத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி வந்து பதில் சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஏற்கனவே சொல்லிட்டார் என்ன காரணங்களுக்காக வந்து இவர்களை எல்லாம் வந்து நீக்கியவர்களை சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதே போல தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காகத்தான் நான் வந்து சுழி போட்டாச்சு, பிள்ளையார் சுழி போட்டாச்சுன்னு எல்லாம் சொன்னேன் அப்படின்றத தெளிவுபடுத்திட்டார். தன்னுடைய தலைமையில் தான் கூட்டணி, நீங்க உங்களை எந்த காலத்தையும் சேர்த்துக்க போறது இல்ல, அதற்கான காரணத்தையும் அவர் விளக்கமா சொல்லிட்டாரு. ஆனா தொடர்ந்து நீங்க தான் வந்து இந்த விமர்சனமே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அம்மையார் ஜெயலலிதா போல சேர்த்துக்கல, எம்ஜிஆர் போல சேர்த்துக்க முடியாதுன்னு அவர் தான் திட்டவட்டமா சொல்லிட்டாரு. இன்னும் அதே பழைய பாட்டே பாடிட்டு இருந்தா எப்படி? இல்ல அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிட்டாரு. தன்னை முதலமைச்சர் வேட்பாளரா முன்னிறுத்தி பிரச்சாரம் போயிட்டு இருக்காரு. நீங்க இன்னும் பழசே சொல்லிட்டு இருக்கீங்களே. அதாவது யாரையும் இணைக்க முடியாது, என்னுடைய தலைமையில தனித்து நின்றோ அல்லது பாஜகவுடனோ நான் ஆட்சி அமைத்து விடுவேன் என்கிற உறுதிப்பாட்டியோடு அவர் பயணித்தால் பாராட்டுக்குடையவர்.
ஆனால் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, இன்னொரு கட்சி வருது, அதை நான் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொன்னேன் என்றால் தொண்டர்கள் இடத்துல ஒரு எதிர்பார்ப்பு வந்து உருவாயிடுது. சரி, தாவேகா வருது, வந்தால் அந்த கூட்டணியில் நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வரலாம் என்று. அது வந்தால் பரவாயில்ல, வரல அப்படி வருகிறேன் என்கிற உறுதிப்பாடும் இல்லை. நேற்றைய விஜய் அவர்களது தாவேகாவினுடைய பொதுக்குழுவில் கூட குறைந்தபட்சம் சட்டமன்றத்தில் ஆதரவாக பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றி என்று கூட ஒரு வார்த்தை இல்லை. இல்லை, அந்த கரூர் சம்பவத்தில் திமுகவை கண்டித்து நிறைய தீர்மானங்கள் போட்டாங்க. ஒரு இடத்துல கூட திமுக அரசாங்கம் எங்க மீது ஒரு அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டது, அதற்கு உறுதுணையாக எங்களுக்கு பாதுகாப்பாக எங்களுக்கு ஒரு மாறலாம் ஆதரவு அளித்த எல்லா எதிர்க்கட்சிகளுக்கும் நன்றி, எதிர்க்கட்சி தலைவருக்கு நன்றி என்று கூட ஒரு வார்த்தை கூட அவர்கள் குறிப்பிடல. அப்ப நம்மளா நீங்க பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்லலாம் சார். அதே மாதிரி அவரும் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு என்ன தேவை இருக்கு? அவர் அவருடைய அரசியல் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் பேசுவார். அப்ப அவர் ரெஸ்பாண்ட் பண்ணாம, அவர்கிட்ட கன்ஃபர்மேஷன் இல்லாம நீங்க பிள்ளையார் சொல்லி போட்டதுன்னு பேசினது தவறு இல்லையா? பிள்ளையார் சொல்லி போட்டது எடப்பாடி பழனிசாமியே அதை உணர்ந்து தானே உதயகுமாரையும் செல்லூர் ராஜையும் இனி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் திரு ஜெயக்குமார் அவர்கள் களத்துக்கு வந்திருக்காரு. ஏன் இப்போ இதுவரைக்கும் பேசிட்டு இருந்த உதயகுமார் விட்டுட்டு இன்னைக்கு ஜெயக்குமார் பேச ஆரம்பிச்சிருக்கிறாருன்னா அது ஒரு பாதிப்பை உண்டாக்குது. எடப்பாடி பழனிசாமி சொன்ன பிள்ளையார் சொல்லி ஒரு பக்கம், உதயகுமார் தவறான யுக்தியா பேக்ஃபயர் ஆயிடுச்சா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய யுக்தி பேக்ஃபயர் ஆயிடுச்சு, ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக. ஏன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பை தொண்டர்கள்ட்ட நீங்க உருவாக்கிடுறீங்க. நீங்க அதாவது அதிமுக தனித்து நின்று யாரையும் நாங்க சேர்த்தணுங்கிற அவசியமே இல்லை. இப்ப இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமையில நாங்கள் ஆட்சியை அமைத்து விடுவோம் என்றால் அவர் பாராட்டுக்குடையவர், எல்லோரும் வரவேற்க தகுந்தது. எங்க எல்லோருடைய நோக்கமும் அதிமுக ஆள வேண்டும். அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல. அதிமுக என்கிற கட்சி இரட்டலை சின்னம், எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, தமிழகத்தை ஆள வேண்டும், இதுதான நோக்கம். ஆனால் இவர் சொல்லுகிற கருத்துக்கள் பொதுவெளியில் அந்த தாக்கத்தை, ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட், ஒரு பலகீனத்தை தேர்தல் களத்தில் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு சோர்வை உண்டாக்குவதாக அது அமையக்கூடாது. அதனால இனி எதிர்வருகிற ஒரு 4-5 மாதத்திலேயோ அல்லது குறைந்தபட்சம் இந்த 1-2 மாதத்துக்குள்ள விஜயை புறம் தள்ளிவிட்டு ஒரு வலிமையான எதிர்க்கட்சி அரசியலை ஆளுகிற திமுக கட்சிக்கு எதிராக, ஏன்னா இன்றைய அரசாங்கத்தின் மீது கடுமையான அதிருப்தி இருக்குது, மக்கள் ஒரு மாற்றத்துக்கு தயாராக இருக்கிறார்கள். எதிரான வாக்கு சிதறடிக்கப்படாமல் திரு மணிகண்டன், அதாவது விஜய் எல்லாம் உதறி தள்ளிட்டு ஒரு அதிமுக தன்னுடைய பழைய பலத்தோட இருக்கக்கூடிய கூட்டணியோ ஏதோ ஒரு தனித்து கூட அவர்கள் மக்களை தேடி போகணும், ஒரு தவறான யுக்தியை கடைபிடிச்சு பேக்ஃபயர் ஆயிடுச்சு. புதுசாக வந்த கட்சியை எதிர்பார்த்து அவர்கள் நம்மளை ஆட்சியில் அமைத்துவார்னு நல்லா எதிர்பார்த்து அவர் செஞ்சது பேக்ஃபயர் ஆயிடுச்சு. அதனால தான் ஆர்பி உதயகுமார் நீ பேச விடன்றாரு, செல்லூர் ராஜு பேசக்கூடாதுன்னு சொல்லி டி ஜெயக்குமார் அவர்களை களத்தில் இறக்கி விட்டுருக்காரு. எடப்பாடியை தன்னுடைய பலவீனத்தை அம்பலப்படுத்தி விட்டார் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறார்ல கார்த்திகேயன். இந்த வெளியேற்றப்பட்ட 4-5 இண்டிவிஜுவலை கட்சியில் சேர்த்தலைங்கிறதுக்கு நான் உட்பட பல பேர் விளக்கம் கொடுத்தாச்சு. நான் தான் பொதுச் செயலாளர்னு பிட் நோட்டீஸ் அடித்து ஒட்டிகிட்டு இருக்கிற ஒரு அம்மா, நான் இன்னும் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற, கொடி கட்டுறதுக்கு கொடியும் இல்லாமல், தோலில் போடுறதுக்கு துண்டும் இல்லாமல், இடுப்பில் கட்டுறதுக்கு வேட்டி இல்லாமல் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. புரட்சி தலைமை யாரும் சேலஞ்சு பண்ணி, ஏங்க கோர்ட்டு உத்தரவு தாங்க நான் சொல்கிறேன், கரவேட்டி கட்ட முடியுமா, அவரால் துண்டு போட முடியுமா, இப்படிலாம் இருக்கிற நபர் நான் ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கள புரட்சி தலைவரோ புரட்சி தலைவி தலைமையை யாரோ சேலஞ்சு பண்ணியிருக்காங்களா? புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு இவங்க பொதுவெளியில் சொல்லி இவங்க ஒரு அதாவது கட்சி ஆஃபீஸை அடித்து உடைச்சாங்க, அம்மாவுக்கு அந்த சேரை எட்டி உதைச்சாங்க. ஜென்ம எதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போய் முள்புதரில் மறைஞ்சிருந்து 3 தடவை பார்த்துட்டு 4 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்றாரு அப்படின்னா, போற போக்க பார்த்தா திமுக தான் மறுபடியும் ஆட்சியில் வருமாட்டு இருக்குதுன்னு. ஒரு அதிமுக சாதாரண தொண்டன் வாயில் இந்த வார்த்தை வருமா? எடப்பாடி பழனிசாமி ஒரு தீர்க்கதரிசி, இவங்கெல்லாம் துரோகிகள்,
அதான் இந்த தினகரன் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவார், ஸ்லீப்பர் செல் அதிமுக இருக்குதுன்னு. ஒரு ஸ்லீப்பர் செல்லு கூட இந்த பக்கம் போனதில்லை. திமுகவின் 1ஆம் நம்பர் ஸ்லீப்பர் செல்லு தினகரன், 2வது ஸ்லீப்பர் செல்லு வந்து பன்னீர்செல்வம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுதான் ஒரு தீர்க்க தரிசனமா இவங்க எல்லாத்தையும் வெளியேற்றினாரு எல்லாத்துக்குமே தெரியுங்க. தொடர்ந்து வந்து திரு எடப்பாடியை வீழ்த்தணும்னா எங்களோடு வருவது கூட சரியா இருக்காது, திமுகவோடு பயணிப்பது தான் சரி. அதனால்தான் அன்வர் ராஜாவா இருந்தாலும் சரி, மனோஜ் பாண்டியனா இருந்தாலும் சரி, எல்லோருமே வந்து திரு எடப்பாடியை நம்பியும் வரல, வேறு அமமுகவுக்கும் போகல. மாறா வந்து திரு அன்வர் ராஜாவை முதற்கொண்டு மனோஜ் பாண்டியன் வரை திமுகவுக்கு போவதற்கான காரணம் வந்து எடப்பாடியை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கில் அவங்க போறாங்க. அப்ப கட்சி தவறான திசையில போகுது, கிளைக்கழகம் பாஜக கிளைக்கழகம் ஆயிடுச்சுன்னா மனோஜ் பாண்டியன் சொன்னார் இல்லையா, அதை வழிமொழியும் விதமா தானே திரு டிடிவி அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்காரு. அரசியல் பிழைப்புக்காக பார்த்தீங்கன்னா திமுக பக்கம் போறாங்க. அதிமுகவில் இருந்து 2வது இன்னொரு விஷயம், அதிமுகவிலிருந்து வலித்து எரியப்பட்ட சில சக்திகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவில் உச்சபட்சமா 7-8 பேர் மந்திரியா இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற சுயநலம் அரசியல் காரணத்துக்காக போறாங்க. ஒன்று சொல்லிடுறேங்க, கண் இல்லாதவன் வழிகாட்ட, கைகால் இல்லாதவன் தேரோட்ட, தலையில்லாத முண்டம் சக்கரம் இல்லாத தேரில் ஏறி கோட்டையை நோக்கி புறப்பட்டதாம் கோட்டையை பிடிக்கங்கிற மாதிரிங்க. இந்த 4 இண்டிவிஜுவல்ஸ் இவங்க பின்னாடி அவங்க நிழல் கூட இல்லை, அவங்க வீட்டுக்காரம்மா கூட இவங்க சொல்றவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கிற இந்த இண்டிவிஜுவல் தேவையில்லை அப்படின்னு தான் முடிவெடுத்தார். 2வது இப்படிப்பட்ட துரோகம், அம்மாவால் போயஸ் கார்டில் இருந்து தூக்கி எறியப்பட்ட தினகரன் மறுப்பு கடிதாசி கொடுத்துட்டு மன்னிப்பு கடிதாசி கொடுத்துட்டு நான் அரசியலில் ஒருபோதும் ஈடுபட மாட்டேன்னு சொன்ன சசிகலாவின் அரசியலில் ஈடுபடக்கூடாதுன்னு துரத்தி அடிச்சார். தினகரனை அம்மா துரத்தி அடிச்சாங்க. செங்கோட்டையனுக்கு ஏன் பதவி கொடுக்கல, ஒருவேளை அந்த ரகசியம் அங்க இருந்தது அனுமதி தெரியல. எனக்கு தினகரன் சொன்னாரு, சில பர்சனல் காரணமா பதவி பறிக்கப்பட்டது, சொந்த வாழ்க்கையில் தூய்மை இல்லாதனால் 10 ஆண்டுகள் அம்மாவால் வனவாசம் அனுப்பப்பட்ட சொந்த வாழ்க்கையில் தூய்மை இல்லாத செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள் இந்த கட்சிக்கு தேவையில்ல அப்படின்னு அவர் நினைச்சது ஒரு காரணமா இருக்கலாம். நீங்க டிடிவி தினகரன் அவர்கள் பேசியதே மேற்கோள் காட்டுறதுனால நான் உங்களுக்கு இதையும் சொல்றது பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் கேட்கிறார் இல்லையா, அப்படி பேசுற என்ன நீக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு தொப்பியை போட்டு வந்து எனக்கு ஆர்கே நகர்ல ஓட்டு கேட்டீங்கன்னு திரு எடப்பாடி அவர் கேட்டார்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து டிடிவி கேட்கிறாருல, எனக்காக அப்புறம் எதுக்கு வந்து எல்லா அமைச்சர்களும் வாக்கு கேட்டீங்கன்னு. இதே பன்னீர்செல்வம் கூட தான் கேட்டாரு. அப்புறம் என்ன சொன்னாரு, அம்மாவுடைய மரணத்தில் மரணம் இருக்குது, இந்த அதிமுக கட்சி ஒரு குடும்பத்தோட கட்டுப்பாட்டில் போயிடுச்சு, அதுல இருந்து மீட்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிமையா அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு பன்னீர்செல்வம். அது பரவாயில்லையா, அது ஒரு கால நேரம். அவர் ஒரு காரணம் சொல்றாரு, என்ன காரணத்தை சொல்லி வந்து அப்போ தொப்பிக்கு ஓட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நீக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கிறாருல அவரு திரு டிடிவி தினகரன். அவர் தர்மயுத்தம் பண்ணதுக்கு காரணம் சொன்னாரு, என்ன காரணத்தை சொல்லி எனக்கு தொப்பில ஓட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னையும் வந்து சசிகலாவை நீக்கினீங்கன்னு கேட்கிறாருல. அது வந்து என்ன பண்ண சொல்லுங்க, இப்ப தினகரனுக்கு ஆதரவா ஒரு நண்பர் வந்திருக்காருல்ல, பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் எதுக்காக சேர்ந்து முதல்ல தினகரனை நீக்கினாங்கன்னு முதல்ல பன்னீர்செல்வத்தை கேட்க சொல்லுங்க, அப்புறம் பழனிசாமி அவர் தரப்பு சொல்லுவாரு. ஏன்னா அவர் தான் அன்னைக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்தார், இவர் பழனிசாமி வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் தானே. விஜய கூட்டத்துக்கு காரணம் இன்னைக்கு இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியே இந்த திராவக மாடல் சுனாமிக்கு எதிராக ஒரு 150 இடத்தை ஜெயிக்கும். ஒருவேளை விஜய கூப்பிட்டா திமுகவின் கதை கதம் கதம். 1967 எப்படி காங்கிரஸ் கட்சிங்கிறது தமிழகத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டதோ 2026 ஒருவேளை திமுக நான் தான் முதல்வர் வேட்பாளர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் முதல்வர் வேட்பாளர் ஏத்துக்கணும், இல்ல விஜய் ஏத்துக்கலாம், விஜய் டிக்ளேர் பண்ணிட்டாரு நான் தான் சிஎம் கேண்டிடேட், அவர் வரலன்ட்டாரு. ஆனா இன்னும் நீங்க வந்து அவர் வந்தால்னே பேசுவதனால இன்னும் நம்பிக்கையோட தான் இருக்கீங்களா வருவார் அப்படின்னு? கார்த்திகேயன் நான் நம்பிக்கையோட இல்ல, நான் சொல்றேன் திசை திருப்பாதீங்க. இவ்வளவு நாள் கூட்டத்துக்கான காரணம் இதுவாக இருக்குன்னு சொல்றேன். திமுக பலமாக இருக்குது, வளமாக இருக்குது. தனியா இன்னைக்கு இருக்கிற பாஜக பனையூர் பாமகவோட சேர்ந்து கூட்டணி அமைச்சாலே 150 இடத்துல ஜெயிக்கலாம். விஜய கூட்டத்துக்கு காரணம் திமுகவிற்கு முடிவுரை எழுத வேண்டும் என்பதற்காக. ஆனால் விஜயும் இந்த 41 பேர் சேர்ந்து செத்து போனதுக்கு ஒரு குற்றவாளிங்கிறத அதிமுக உரிய நேரத்தில் எப்படி தமிழக அரசு குற்றம் சொன்னாங்களோ விஜயும் காரணம் அப்படிங்கிறது அதிமுக சொல்லியிருக்கணும். விஜய்க்கு இவங்க எடுத்து சில சாப்பிட்டு பிடலைக்கு ஒரு வாழ்வு கொடுத்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். தினகரனை பத்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். திகார் குற்றவாளி, பெரா குற்றவாளி, அம்மாவை கவிழ்த்து துணிந்த சதிகாரன், 96 அம்மா ஆட்சி தோற்கிறது காரணமான சதிகாரன், அம்மாவை சதிகாரன், சதிகாரன் தினகரன். தலைப்புக்கு வாருங்கள், நெறியாளர்கள் தலைப்புக்கு வந்து விட்டார். சேலம் மணிகண்டன், மணிகண்டன் விலகி விடுங்கள். சொல்லுங்க.
இல்ல நீங்க தான் வந்து இடையில வேற குறுக்கிட்டு அதாவது தலைப்பு ஒட்டி தான் பேசணும். அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியாது. இல்ல அவர் தான் கமெண்ட்ல சொன்னார்ல, போய் அவரும் பாத்தீங்கன்னா வந்தா தெரியும். சரியா இருக்கும். பனையூர் பாமக விஜயும் வந்து வந்தா இன்னும் கொஞ்சம் பலமா இருக்கும்னு நினைச்சோம். அது மட்டும் இல்ல, அவர் இன்னொன்னு சொன்னார், விஜயும் பொறுப்பு, அதையும் நாங்க கண்டிச்சிருக்கோம். அந்த 41 பேர் மரணத்திற்கு விஜயும் பொறுப்புன்னு அதிமுக கண்டிச்சிருக்குன்னு பதிவு பண்ணிருக்காங்க. 2011வது வருடம் அதிமுக ஆட்சி காலத்தில் திரு ஓபிஎஸ், திரு செங்கோட்டையன், திரு கேபி முனுசாமி, திரு நத்தம் விஸ்வநாதன், திரு பி பழனியப்பன் 5 முக்கியமானவர்கள் ஆலோசனையில் இருந்தார்கள். எதுவாக இருந்தாலும் இந்த குழுவில்தான் திரு அம்மையார் அவர்கள் ஆலோசனை நடத்துவார். அவர்களில் இப்பொழுது திரு எடப்பாடியோடு இருப்பவர்கள் யார்? நத்தம் விஸ்வநாதனும் திரு கேபி முனுசாமியும் தான். பிறகு சொல்லுகிறேன், எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதிகள் புரட்சி தலைவி அம்மாவிற்கு நம்பிக்கையானவர்கள் திரு சைதை துரைசாமி, திரு பண்டுட்டி ராமச்சந்திரன், திரு கேசி பழனிசாமி போன்றவர்களின் ஆலோசனையை கேட்காமல் திரு எடப்பாடி அவர்கள் பதவி ஆசையால் தன்னிச்சையான செயல்பாட்டினால் 2021 தேர்தலில் தோத்தது, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோத்தது, உள்ளாட்சி தேர்தலில் தோத்தது, வருகிற 26 தேர்தலிலும் தோற்கும். அனைவரையும் அனுசரித்து அரவணைத்து செல்ல வேண்டும். புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர்களும் அவரோடு எதிர்த்து சென்ற திரு எஸ்டிஎஸ் அவர்களெல்லாம் அரவணைத்து சென்றார்கள். பேசிட்டோம். அவர் வந்து எடப்பாடி அவர் தெளிவா சொல்லிட்டாரு, வந்தா வாங்க வராட்டி போங்கன்னு கூட்டணியே வந்து சொல்லிட்டாரு. இந்த தலைவர்களை சேர்த்துக்க முடியாது, அவர்கள்லாம் வந்து கட்சியிலையும் சேர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை, நாங்க இப்படிதான் பயணிக்க போறோம், நாங்கள் தோல்வியோடு தான் பயணிப்போம், எங்களுக்கு வெற்றி ஒரு பிரதான நோக்கம் அல்ல, எங்களுக்கு முதலமைச்சர் பதவி அதிமுக ஆட்சி ஆள வேண்டும் என்ற நோக்கம் அல்ல, நான் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும், நான் தலைமை அலுவலகத்தில் இருக்க வேண்டும், எனக்கு அதிமுக கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும், ஒருங்கிணைப்பு ஒற்றுமை என்ற பேச்சுக்கே இடமில்லை. அப்படி என்றால் முடியாது. அப்படி முடியாது என்று சொன்ன காரணத்தினால்தான் அதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சியை கூட்டணி வைத்திருக்கிறது. ஒரு திமுக கூட்டணியில் பலமான கட்சிகள் உள்ளது. திமுக, காங்கிரஸ், விடுதலை கட்சிகள், இடதுசாரிகள் இருக்கிறது. அது போன்ற ஒரு பலமான கூட்டணியை அமைக்க வேண்டும் அல்லவா? திரு விஜய் அவர்கள் தன்னிச்சையாக சென்று விட்டார், தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று. பிறகு அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் பிரிந்திருக்கிற, சிதந்திருக்கிற, இப்பொழுது செங்கோட்டையன் பிரிந்திருக்கிறார், நாளை தங்கமணி வேலுமணி கூட பிரியலாம், திரு ஓஎஸ் மணியன் கூட பிரியலாம், திரு செங்கோட்டையன் கூட பிரியலாம், செல்லூர் ராஜு கூட பிரியலாம். இப்படி கருத்து சொல்லியே இப்போ இது வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்கள். பிரிந்து தொடர்பில் இருக்காங்களா? செல்வார்கள். தினகரனோட தொடர்பில் இருக்காங்களா? தினகரனோடு தொடர்பில் இருப்பார்கள், திமுகவோடு தொடர்பில் இருப்பார்கள். கொங்கு மண்டலத்தில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் சுமார் 15 சட்டமன்ற அதிமுக உறுப்பினர்கள் தேர்தல் சமயத்தில் திமுகவுக்கு சென்று விடுவார்கள், பொறுத்திருப்பார்கள். இன்றைய மனோஜ் பாண்டியன் நாளை ஆர் வைத்திலிங்கமாக கூட இருக்கலாம். சுருக்கமா வேற யாரு? யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். சுருக்கமா ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இத்தனை வண்டவாளங்களும் தெரிஞ்சது இல்ல, அன்னைக்கு ஏன் வெளியிடல, அன்னைக்கு ஏன் போய் சொல்லலன்னு கேட்டாங்க, அதுக்கு மட்டும் சுருக்கமா பதில் சொல்லிடுங்க. அதாவது அவர் வந்து ஆவணத்தை ரெக்கார்டை கிழிக்கவில்லை, புகார் கடிதம், பொய் புகார், அந்த கடிதத்தான் கிழித்திருக்கிறார். புகார் அம்பலப்படுத்தி இருக்கலாம், படித்து பார்த்து நகைச்சுவை அடைந்து கிழித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் அம்பலப்படுத்த முடியாது. பொய்யான கடிதத்தை எப்படி விளம்பரப்படுத்த முடியும்? நிறைய ஜோக் எழுதி வச்சிருந்திருப்பாங்க. கண்டிப்பாக பொய் புகார் எல்லாம் அப்படிதான் வரும். சரி, நன்றி திரு ராஜகம்பீர் நவாஸ். அதாவது அவர் சொன்னது போல வந்து எப்படியும் 26லயும் தோக்கத்தான் போறாங்க, அவரோட யார் வரப்போதில்ல, புதுசா திமுகவுக்கு கூட போகலாம், ஆட்கள் போகிற மன்னம் இருக்கிறாங்க. அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, வந்தால் நல்லது, பனையூர் பாமக 2வது விஜய் அவர்கள் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஆர்வத்தில் தான் நாங்கள் சொன்னோம், இல்லாமலும் சந்திப்போன்னு சொல்லி உறுதியாக தானே சொல்கிறார். மூழ்கி கொண்டிருக்கிற ஒரு கப்பலிலே வந்து பயணிப்பதற்கு யார் வருவார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதிமுக ஒரு மூழ்கும் படகாக இருக்கிறது, ஒரு மூழ்கும் கப்பலாக இருக்கிறது. அது கடந்த காலத்தை தான் பேச முடியும், அதற்கு எதிர்காலம் இல்லை. அதிமுக ஒன்றுபட வேண்டும்னு எப்பெல்லாம் குரல் கேட்கிறதோ அப்பெல்லாம் அதிமுக 2 படும், 3ஆக உடையும், 4ஆக உடையும், அப்படித்தான் நடந்துகிட்டே இருக்கு. கடைசியாக செங்கோட்டையன் இவர் சொல்ற மாதிரி இன்னும் பல பேர் வரலாம். இன்னொன்று, திமுக இருந்தால் அதிமுக வந்துச்சு, அதனால திரும்ப திமுகவுக்கு போறதுங்கிறது, எம்ஜிஆர் இருந்த கட்சியே திமுக தான். அதனால திமுகவுக்கு போறதை வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு திராவிட கொள்கை என்பதையே கைவிட்டார்கள் இவர்கள். தலைவன் மாறுவான், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம்னு கண்ணதாசனுடைய ஒரு கவிதை வரி உண்டு. ஒரு கட்சிக்கு சித்தாந்தம் இருக்க வேண்டும், கொள்கை இருக்க வேண்டும். அண்ணா மறைந்த போது திமுக மறையவில்லை, கலைஞர் மறைந்த போது திமுக மறையவில்லை.
ஏன்னா அங்கே அதுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கிறது, அதுக்கு ஒரு மொழி கோட்பாடு இருக்கிறது, ஒரு சமூக நீதி கோட்பாடு இருக்கிறது, அது சிறுபான்மை நலன் இருக்கிறது, அதற்கென்று ஒரு தொடர்ந்து நடவடிக்கை இருக்கிறது, அரசியல் நடவடிக்கை இருக்கிறது. நீங்க திராவிடத்தை பத்தி சொன்னீங்க, அவர் திராவகம் அப்படின்றாரு. திராவக மாடல்னா ஒரு அடிக்கடி சொல்லுவாரு சேரமணிகண்டன். அது எதனால சொல்றாருன்னா, சந்திரலேகா மூஞ்சியில திராவகம் ஊத்துறாங்க இல்லையா, அந்த மாடலை தான் அவர் சொல்றாரு. திமுகவை சொல்வதாக நீங்க தவறாக கருதி கொள்ளக்கூடாது. அதிமுக ஆட்சி காலத்தில் சந்திரலேகா மேல ஆசிட் அடிச்சாங்க. திராவக மாடல்னா ஜெயலலிதாவை தான் அது சொல்லும். ஏன்னா அவங்களும் திராவிட கட்சின்னு கொஞ்ச நாள் சொன்னாங்க. அதுக்கான அடிப்படை சித்தாந்தத்தை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். கட்சிக்கு என்று தனித்தன்மை இருக்கணும். இன்னைக்கு புதுசா கட்சி ஆரம்பிச்ச ஒரு சினிமா நடிகர் கூட அண்ணாவை பத்தி பேசுறாரு, எம்ஜிஆர் பத்தி பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி என்னைக்காவது அண்ணாவை பத்தி கேட்டிருக்கலாம் எங்கேயாவது பேசி? மேற்கோளாவது காட்டுற அவருக்கும் விஜய்க்கும் கொள்கை தெரியாது, இருந்தாலும் மேற்கோள் காட்டுறாரு. அப்படி இருந்தாங்க, 67 எப்படி நடந்துச்சு, 77 எப்படி நடந்துச்சுன்னு ஒரு டைலாக், பஞ்சு டைலாக்காவது ஒரு 10 பக்கத்தில் எழுதி வச்சுட்டு வந்து எழுதி வச்சு படிக்கிறாரு, வாசிக்கிறார்ல, அந்த செய்தி வாசிப்பாளர் மாதிரி வாசிக்கிறார்ல, அதுவாது செய்யறாரு. என்னைக்காவது நீங்க அண்ணாவை பத்தி பேசி அதிமுக கூட்டத்தில் சமீபத்தில் எங்கேயாவது கேட்டிருக்கலாம்? நீங்க சமூக நீதி கோட்பாடை பத்தி கேட்டிருக்கலாம்? இப்ப கூட பாருங்க, எஸ்ஐஆரை நாங்க வரவேற்கிறோங்கிறாங்க. ஏதாவது நான் என்ன சொல்றேன்னா, பொது நலன் சார்ந்து என்று வருகிற போது திமுகவை விடவும் நாங்க தான் கொள்கையில வலிமையானவர்கள் என்று சொல்வதற்கான முயற்சியை எம்ஜிஆர் காலத்திலையும் ஜெயலலிதா காலத்திலையும் பல விஷயங்களை செஞ்சிருக்காங்க. அதனாலதான் சமூக நீதி காத்த வீராங்கனை எல்லாம் எதுக்கு சொன்னாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் அவங்க செயல்பட்டு தன்னை திராவிட கட்சியாக நிரூபிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கு மொத்தமாக அடமானம் வைத்து விட்டார்கள். அதனால மற்ற கட்சிங்க பாஜக தான் அடமானம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் புதுசா கேட்கிறேன். அதனால ஏடிஎம்கே என்பது மோடி எம்கே ஆகிவிட்டது, அண்ணா திமுக என்பது அமித்ஷா திமுகவாக மாறிவிட்டது. இப்ப அவங்களுக்கு என்னன்னா, மற்ற கட்சியில எல்லாம் யார் கட்சிக்காக அதிக தியாகம் செய்தவர்கள் போட்டி நடக்கும். இதுக்கு நேர்மாறா யார் அதிகமா துரோகம் செஞ்சவங்கிற போட்டி இங்க நடக்கிறது. அதுல அத்தனை பேருமே வெற்றி பெற்றவர்களாக இருக்காங்க. நன்றி திரு பாலமுருகன். அதாவது இங்க துரோகம் யார் செய்தார்கள் என்பதுதான் போட்டி. அந்த கட்சி தன்னுடைய கொள்கையிலிருந்து நீண்ட தூரம் பயணிச்சிருச்சு, விலகி போயிடுச்சு. அந்த கட்சிக்குன்ற ஒரு ஐடென்டிட்டி இல்லாமல் பாஜகவினுடைய கொள்கையை மொத்தமாக உள்வாங்கிக்கிட்ட ஒரு அமைப்பாக அது மாறிவிட்டது. அது தேர்தலில் மூழ்கும் கப்பல் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். இல்லை, அதில் நான் உடன்படுறேன். அது குறைந்தபட்சம் எந்த கொள்கையும் இல்லாத ஒரு கட்சியாக இன்றைக்கி நான் அதிமுகவை பார்க்குறேன். அதுக்கு எந்த தன்னை பாதுகாத்து கொள்வது, தன்னுடைய சுயநலத்தை பாதுகாத்து கொள்வது என்பது தான் தலைவர்களுடைய ஒரே கொள்கையாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா மாநில உரிமைகள் சார்ந்த விஷயங்களில், அல்லது ஒரு தமிழ் சமூகத்திற்கு சார்ந்த உரிமைகளில், அல்லது இந்த தமிழ் சமூகத்திற்கான நியாயமாக கிடைக்க வேண்டிய உரிமைகளுக்காக போராடுவது, இப்படி மக்கள் சார்ந்த எந்த உரிமைகளுக்கும் குரல் கொடுக்காத ஒரு கட்சியாக இப்போ நான் அதிமுகவை நான் பார்க்குறேன். அது ரொம்ப ரொம்ப வேதனை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொங்கு சதையாக அதிமுக மாறி இருக்கின்ற அவலத்தை நான் பார்க்குறது. அது ரொம்ப ரொம்ப வேதனை. இது இப்போ இது பழனிசாமி அவர்களை எதிர்க்கின்ற டிடிவி தினகரன் ஆகட்டும், செங்கோட்டையன் ஆகட்டும், இவர்களும் இன்னொரு வெர்ஷன். அது இவர்களும் கடந்த காலங்களில், கடந்த 6 மாதங்களுக்கு முன்னால் இதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளை தலைமேல் தூக்கி வைத்து கொண்டு இருந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆக தன்னுடைய சுய அடையாளங்களை இழந்த தலைமை என்பது அதிமுகவினுடைய தலைமை. அது குறைந்தபட்ச கொள்கை என்பது அதற்கு கிடையாது. எனவே அது எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போகுது. நான் பார்த்தீங்கன்னா நாட்டின் இங்கே ஒரு மிகப்பெரிய ஓட்டு திருட்டு நடக்கிறது. ஒன்றிய அரசாங்கமானது தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக வாக்காளர்களுடைய உரிமைகளை, வாக்காளர்களுக்கு வாக்கே இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு அநியாயத்தை செய்கிறது. ஆனால் அந்த அநியாயத்தை தலைமேல் தூக்கி வைத்து கொண்டு ஆதரிக்கின்ற ஒரு கட்சியாக அதிமுகவினுடைய தலைமை இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஆபத்து. நிச்சயமாக அதிமுக தொண்டர்கள் கூட இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒருத்தனுக்கு நாளைக்கு ஓட்டு இல்லை, இன்னைக்கு எனக்கு ஓட்டு இல்லை, நான் இந்த ஓட்டு போடுகின்ற தகுதியே இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு அநீதி. இப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன உரிமைகளை கூட பெற்றுத்தர முடியாமல் சரணாகதி அடைந்த ஒரு அவலத்தை நான் அதிமுகவில் பார்க்குறேன். எனவே அது ரொம்ப பெரிய இதில் இவர்களெல்லாம் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். அதில் நன்றி நன்றி பாலமுருகன். திரு கேசிபி சுருக்கமாக, அதாவது அதிமுகன்ற கட்சி பாஜகவிடம் சரணாகதி ஆகிவிட்டது, கொள்கையிலிருந்து முற்றிலும் விலகி போய்விட்டது அப்படின்னு அந்த கட்சியோட ஐடென்டிட்டியே போயிடுச்சுன்றாங்க. சுருக்கமாக நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணி வேண்டாம் என்று எதிர்த்து அதனால அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர் நான். நிச்சயமா என்னை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்திலையும் பாஜக கூட்டணி தமிழகத்திலே வெற்றி பெற முடியாது. இந்துத்துவா திராவிடமா என்றால் வெல்வது திராவிடம். ஆனால் களத்தை திமுகவா அதிமுகவாக தேர்தல் களத்தை சந்தித்தால் அதிமுக வெற்றி பெறுகிற சூழ்நிலையில் இருக்கணும்.
திரும்ப பல விவாதங்கள்ல அந்த சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு பாஜக இருந்தா பரவாயில்லையா அவர்கள் ஏசிபி? அந்த சூழ்நிலை திமுக வெர்சஸ் அதிமுகன்ற நிலையில் இருக்கும் பொழுது எடப்பாடி அப்ப பாஜக இருக்கலாமா அதிமுக கூட அந்த வெற்றிக்கு? இல்ல நீங்களே சொன்னீங்க. எடப்பாடி பழனிசாமி தன்னை முன்னிலைப்படுத்தி திராவிடத்தை முன்னிலைப்படுத்தி அதிமுக கூட்டணியாக இது பரிணமிக்கணும், என்டிஏ கூட்டணியாக இது வந்து பரிணமிக்க கூடாது. நீங்க களம் திமுகவா பாஜகவா? ஏன் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து களத்தை இந்துத்துவா திராவிடம் என்றுதான் வந்து அமைக்கிறார்? எதுக்காக? களம் திமுகவா அதிமுகவான்னா வெல்வது அதிமுக. அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யணும்? விஜய் பின்னாடி போகாம பாஜக பின்னாடி மறைஞ்சு நிக்காம களத்தை திமுகவா அதிமுகவா என்பதாக உருவாக்கினால் வெல்லுவது அதிமுகவாக இருக்கும். நன்றி நன்றி கேசிபி. நீங்க சொல்றீங்க திமுகவா வெர்சஸ் அதிமுகவுன்னு வெற்றிக்கான சூழ்நிலை போல் பொசிஷன்ல இருக்கு அதிமுகன்னு சொல்றீங்க. ஆனால் அந்த நம்பிக்கை இருந்தால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, எல்லாம் மாறிடுச்சு, பேச்சுவார்த்தை துவங்கிடுச்சுன்னு அந்த அளவுக்கெல்லாம் ஒரு அவநம்பிக்கையில் பேச வேண்டிய அவசியம் இல்லை, தவறான சமிகைகளை கொடுக்க வேண்டிய தேவையில்லை. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.